பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நைட்டும் கூட மறுபடியும் உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். தினந்தோறும் ஒரு வசனத்தை நம்ம இரவு நேரத்தில் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால் பகிர்ந்துக்கிறேன். நிறைய பேருக்கு இது பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மட்டும் மகிமை உண்டாகட்டும். ஸோ இன்றைக்கி உங்களோட கூட ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, நிறைய நேரங்களில் நிறைய பேரை ஆத்மார்த்தமாக நம்ம நேசிக்கிறோம். நம்ம நேசிக்கிறத நம்ம காட்டுறோம் இல்லையா? நிறைய நேரங்களில் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். பல கோணங்களில் பரிசு பொருளை கொடுத்து அல்லது அவங்களுக்கு உதவி செஞ்சு, பணத்தினால, பொருளால், நேரத்தால், உழைப்பால், ஜபத்தால், இப்படி பல கோணங்களில் நம்முடைய அன்பை நம்ம பலருக்கு காட்டுறோம். நம்ம யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ, யாரை ரொம்ப அன்பு செலுத்துகிறோமோ, சில நேரங்களில் அவங்க நமக்கு செய்கிற துரோகம் நம்மளால் ஜீர்ணிக்கவே முடியாது, நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என்னடா இவ்வளவு அன்பு செலுத்தணும், இப்படி பண்ணிட்டாங்களே. ஆனால் இந்த உலகம் தன்னுடைய அன்பை பல நேரங்களில் ஏமாற்றி விடுகிறது, மாற்றி கொண்டு விடுகிறது. ஆனால் நான் சொல்லுவேன், உண்மையாய் இந்த உலகத்தில் உங்களை என்னை நேசிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறார். எப்படி பிரதர் நீங்கள் ஆண்டவர் என்ன ரொம்ப நேசிக்கிறாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு இந்த வசனத்தை படித்தோன்னையும் பயங்கர பூஸ்டப்பாக இருந்துச்சு. சங்கீதம் 41:11 வசனம் இப்படி சொல்லுது: என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால். நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்கள் லைஃப்பில் எத்தனை பிரச்சனை சத்ருவினால் கொண்டு வரப்பட்டது, எத்தனை போராட்டத்தை சந்திச்சிங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனி எழும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ், எத்தனையோ சுச்சுவேஷன்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்துச்சு. ஆனால் எந்த இடத்துலையும் பிசாசு உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கவே இல்லை. பாருங்க, ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்களை என்னை ரொம்ப நேசிக்கிறார். இன்னைக்கு நைட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். நீங்கள் தோத்து போகலை, நீங்கள் தலகுனியலை, நீங்கள் அவமானப்படலை, நீங்கள் வெக்கப்படலை. வெக்கப்படுற மாதிரியான சூழ்நிலை வந்துச்சு, தலகுனியற இடத்துக்கு போயிட்டீங்க, ஆனால் தலகுனியலை. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறதுனால உங்க வாழ்க்கைய பிசாசு என்கிற தோல்விக்கு ஒப்பு கொடுக்க விடலை. அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அதனாலதான் குழியில கிடந்த, பிரச்சனையில கிடந்த, அழிவின் விளிம்பில் நின்ற உங்களை என்னையும் தூக்கி எடுத்து நிறுத்தி இருக்கிறார். ஆகவே நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க என்ன ரொம்ப நேசிக்கிறீங்கப்பா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்நாள் முழுவதும் நீங்க என்ன எப்படி நேசிக்கிறீங்களோ அது மாதிரி நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டே படுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். God bless you. Have a nice sleep. God bless you. Amen.